ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க என்ன வீடியோ சொல்லிட்டு பார்க்கலாம். நிறையா யூடியூப் சேனலில் வந்து ஆயில் சேல்ஸ் பண்ணுறாங்க சரிங்களா. அதெல்லாம் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம வந்து ஆயிலாக ரெடி பண்ணலாம். இப்போதைக்கு ஹேர் பேக் தான் ரெடி பண்ணுறோம். தலைக்கு போட்டு நம்ம குளிக்கிற மாதிரி தான் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணுற மாதிரி தான் வீடியோ. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் சொல்கிறேன். நான் என்ன செய்கிறேன்னா அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வந்து இன்ஸ்டாவில் வந்து ரிப்பீட்டடாக என்கிட்ட ஒரு கொஷின் கேட்டே இருக்காரு. நானும் சரி ஸ்டாப் பண்ணிட்டு வந்து கேட்க மாட்டாருன்னு, ஆனால் ரெகுலராக என் வீடியோவில் வந்து அந்த கொஷின் வந்துருக்கேன். என் இன்ஸ்டாவில் போய் வேணாலும் போய் பாருங்கள். உண்மையாலுமே டெய்லி என் வீடியோவில் வந்து ஹேர் பற்றி கேட்டுகிட்டே இருக்காரு. அவருக்கோசரமே வந்து ஒரு ஷார்ட்ஸாக ரெடி பண்ணி போட்டுட்டேன். சரி வீடியோவாக எடுத்துட்டால் உங்களுக்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோவாக பண்ணியிருக்கேன். வாங்க என்னென்ன வச்சுருக்கேன் பார்க்குறேன். நம்ம வந்து நிறைய புட்டிக்கில் வந்து 900 ரூபாய் 1200 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுன்றது கிடையாது. முடியாதவங்க வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. நம்மளால் முடிஞ்சதுன்னா நம்மளே வீட்டில் வந்து ரெடி பண்ணி ஆயிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக்காக தான் வந்து தலைக்கு நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு தான் வந்து பேக் மாதிரி ரெடி பண்ணுறதுன்னு தான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேணும் நம்ம அதுக்காக வந்து அதெல்லாம் வந்து நம்ம யூடியூப்பில் பார்த்தோன்னா நிறைய வீடியோ பார்த்து நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ செலவு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் முடியாது, நான் சோம்பேறிங்க, எனக்கு அழகாக வாங்கி தலைக்கு ஹேருக்கு வந்து வாஷ் பண்ணி நான் குளிக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றீங்க, அதை ட்ரை பண்ணலாம். இல்லை என்னால் முடியும் அப்படின்னா நீங்களும் இது போல் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்குறேன். இது எல்லாமே எனக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே கிடைக்கிறது தான். நான் 1 ரூபாய் காசு கொடுத்து கூட வாங்கலை சரிங்களா. வீட்டில் இருக்க தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுவேன். வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ண மாட்டேன் தலைக்கு. அதே போல் வந்து தலைக்கு வந்து ஷீயக்காய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஷாம்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஷாம்பு வந்து நிறையா வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் ஷாம்பு வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஷீயக்காய் ஒரு 2 வருஷமாக ஷீயக்காய் தான் யூஸ் பண்ணுறேன். அதுவுமே வந்து எனக்கு வந்து ஓகே அப்படின்றதால தான் அது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி நாங்கள் வாங்க இந்த பேஸ்ட்டு நம்ம அரைக்கிறதுக்கு நான் சேர்த்துன்னு சொல்லி அதை பார்க்கலாம். ஒத்த செம்பருத்தி பூ இருக்குது பாருங்கள், அது ஒரு 10 பூ கிட்டே எடுத்துருக்கேன். நம்ம வீட்டு பக்கத்தில் 2 வீட்லையுமே செடி வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட வாரத்தில் ஒரு நாள் கேட்டு நான் பறித்து நான் தலைக்கு யூஸ் பண்ணிக்குவேன். அதே போல் பாருங்கள், செம்பருத்தி இலையும் செம்பருத்தி பூ 2மே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதில் அவ்வளோ நல்லது இருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்களும் யூஸ் பண்ணிவிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. எடுத்துகிட்டு வரேன்ப்பா. அதுக்கப்புறம் வீட்டில் நம்மளுக்கு எல்லா வீட்லையுமே வேப்பிலை செடி வைக்காமல் இருக்க மாட்டாங்க. ஊர் பக்கம்லாம், சிட்டி சைடு தான் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. ஊர் பக்கம் கம்பல்சரி இந்த வேப்பிலை கிடைக்கும். அது நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறோம். இதெல்லாம் பேனு போயிடும், அதுக்கப்புறம் இந்த பொடுகு இதெல்லாம் போயிடும். அதனால கண்டிப்பாக வந்து வேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மருதாணி சேர்த்துருக்கேன் சரிங்களா. மருதாணி எவ்வளோ வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், நிறையா சொல்லியிருக்காங்க அதில் வந்து நல்லது இருக்குதுன்னு. அதனால் கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வேப்பிலைங்கிறேன் கருவேப்பிலை எடுத்துருக்கேன் சரிங்களா. வேப்பிலையும் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை நம்ம சமைக்கிறோம் பாரு அந்த கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க ஓகேவா. அதுக்கப்புறம் மருதாணி எடுத்திருக்கேன் ஓகேவா. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதில் வேணும்னா உங்களுக்கு எக்கு இருக்குல்ல, முட்டை ஒன்று எடுத்து அது வெள்ளை கருவு மட்டும் எடுத்துக்கோங்க. மஞ்சள் கருவு வேணால் வெள்ளை கருவு மட்டும் இதிலே போட்டு கூட நல்லா அரைச்சிக்கோங்க. இன்னுமே உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும். நான் வந்து தனியாக வந்து எக்கு ஒரு டைம் வந்து தலைக்கு போட்டு குளிப்பேன். இப்போ எக்கு இல்லை, இது மட்டுமே இதுவே நிறைய இருக்குது. அதனால் இது மட்டும் போதுன்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா பேஸ்ட்டாக இருக்குது. தலைக்கு ஒரு 1 hour 1/2 hour வச்சுருந்து அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே உங்கள் ஹேர் நல்லா ஷைனிங்காக இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஷார்ட்ஸில் பாருங்கள் என் முடி வந்து எவ்வளோ ஷைனிங்காக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு அடர்த்தி இருக்காது, ஆனால் ஷைனிங்காக இருக்கும், முடி லென்த்தாகவும் இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போய் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறம் ஹேருக்கு அப்ளை இது பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் ஓகேவா. இது மாதிரி நல்லா பேஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஓகேவா. திப்பியாக இருந்தால் நம்ம முடியிலே நல்லா ஒட்டிக்கும். நம்ம குளிச்சிட்டாலுமே அந்த பசை மாதிரி இருக்குது, அந்த தூள்லாம் இருக்கும். அதனால் நைஸாக ஒட்டிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் நல்லா நைஸாக ஒட்டியிருக்கேன். நான் நேற்று நைட்டே ஃபுல்லாக தலைக்கு வந்து ஹேர் வந்து ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் தலைக்கு குளிக்கிற மாதிரி தான் மெயினாக நீங்கள் கூட இது கூட ட்ரை பண்ணுங்கள். உடனே வந்து தண்ணி வந்து முடி வந்து ட்ரையாக இருக்கும் போது அப்படியே குளிச்சிங்கன்னா உங்களுக்கு ஷைனிங்காக இருக்காது சரிங்களா.
நீங்கள் நைட்டே இல்லை காலையில் குளிக்கிறீங்கன்னா நைட்டே ஃபுல்லாக வந்து எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் காலைல தான் குளிக்க போகிறீங்கன்னா ஒரு 1 hour 1/2 hourக்கு முன்னாடியாச்சும் எண்ணெய் நல்லா தலையில் வச்சு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் உண்மையிலுமே நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு சூடும் தனியும் சொல்லுவாங்க. அதில் முடியும் ஷைனிங்காக இருக்கும். உங்களுக்கு ஷைனிங்காக வேணும்னா கண்டிப்பாக இது போல் டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஷைனிங்காக கிடைக்கும். சும்மா நம்ம வந்து சொல்கிற எண்ணெய் இதெல்லாம் வாங்கி தடவிட்டால் மட்டும் கிடைக்காது. ஓகேவா? நீங்களும் நம்ம வீட்டில் வந்து என்னென்ன நம்மளுக்கு கிடைக்குமோ பண்ண முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணால் மட்டும்தான் நல்லா வந்து நீட்டான முடியும் ஷைனிங்கான முடியும் கிடைக்கும். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த கலர் எப்படி இருக்குது பாருங்கள். அதில் என்னென்ன சேர்த்துருக்குன்னு எல்லாம் சொன்னேன். இது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸ்மெல்லு நல்லாயிருக்கு. அந்த வேப்பிலெல்லாம் போட்டல அது மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல்லு நல்லாயிருக்கு. இப்போ ஃபுல்லாக தலை ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கலாங்கிறேன். இது ஃபுல்லாக தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டு பார்க்கலாம். இது 1 hour கட்ட வந்து தலையில் ஊற வைப்போம். அதுக்கப்புறம் குளிக்கலாம். நான் போய் நல்லா இங்கே கண்ணாடி இல்லை, கண்ணாடி பார்த்துட்டு தான் வந்து அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ண முடியுமோ அப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஹேர் வந்து இது போல் இது பண்ணி இப்படி அந்த வேர்க்கெலாம் நல்லா இது பண்ணுங்க, மசாஜ் மாதிரி கொடுங்க. அப்போ தான் வந்து இதாகும். எனக்கு மெயினாக வந்து தைராய்டு இருக்கிறதால ஹேர் ஃபால் வந்து நிறைய ஹேர் கொட்டிகிட்டே இருந்துச்சு. நான் இது போல் கொஞ்சம் வீட்லேயே நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ஹேர் கொட்டுறதே நின்றுச்சு. நார்மலாகவே தைராய்டு இருக்கீங்களா கேட்டு பாருங்களா, முடி வந்து நிறைய கொட்டும். எனக்கு நிறைய ஹேர் கொட்டிகிட்டு இருந்துச்சு 1 yearக்கு முன்னாடிலாம். அதுக்கப்புறம் இப்படியே விட்டோம்னா நம்ம மண்டையில் வந்து சொட்டை விந்து போய்டும் சீக்கிரம்னு ஒரு பயம் வந்து. அதுக்கப்புறம் வீட்டில் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஹேரே நீட்டாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். சரிங்களா? ஆனால் நான் வந்து தலைக்கு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இந்த தைராய்டு வந்து ஹேர் கொட்டுறதால நான் வீட்டிலே என்னெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் என் முடி வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தலைக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour கிட்ட வச்சுருந்து குளிச்சிடுங்க. அவ்வளோதான். சூப்பரான வந்து பேக் ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டிலே. நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். சரிங்களா? நம்ம வீட்டில் நம்ம இது பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாங்கிறதெல்லாம் வந்து எத்தனை நாள் எப்படி இது பண்ணுறாங்க எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம சாப்பிடாததுனாலும் சரி, முடியாத இதுக்கு ஓகே சரிங்களா வாங்கி இது பண்ணுறேன்னா, மற்றபடி வீட்டிலே நம்மளால செய்ய முடியும்னா கண்டிப்பாக வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லது. நம்ம சைக்கிள் வெளியே வர சொல்லணுமா? சரி சொல்கிறேன். ஐயோ ஃபேஸ் எல்லாம் ஒட்டிக்கிச்சு. சரிங்க, நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகேவா? அப்போ வெயிட் பண்ணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் தலை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு பார்க்கலாம் எப்படி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஹேர் இப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலுமே சூப்பராக இருக்கும். ஹேரு நல்லா வழன்னு இருக்குது பாருங்கள். நான் வந்து சிக்கு உடைக்கல, குளிச்சுட்டு வந்து முடி மட்டும்தான் தட்டி விட்டுருக்கேன். அதனால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக வழன்னு இருக்கும் சீவுறதுக்கும். அதனால் மறக்காமல் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.